சேர்மன் சார். ஓ, நீங்க இப்ப சேர்மன் இல்லல்ல? அங்க பாருங்க, உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. எல்லாரும் ஏமாத்தி வாழ்ந்தா இப்படிதான் ஜெயில வந்து சோத்துக்கு கியூல நிக்கணும். இனிமேலாவது திருந்த ஆரம்பிங்க. இனிமே தலைவர் எங்க வெளியே வர போறாரு? இவர் வெளியே வரவே 10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இவர் ஜெயிலே தான் கடந்தாகணும். அதுலயே பாதி வாழ்க்கை முடிஞ்சிடும். நான் யாருன்னு தெரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு 2 நாள்ல வெளியே வந்து காட்டுறேன், பாக்குறீங்களா? உனக்கு விஷயம் இன்னும் புரியல. நீ அவ்வளவு ஈஸியா வெளியே வர முடியாது. ஏன்னா கேஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ என்னதான் தில்லாலங்கடி வேலை பண்ணாலும் அது பலிக்கவே பலிக்காது. ஏன்னா இது பப்ளிக் உன் மேல கொடுத்த கேஸ். யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. பார்க்கலாம். பார்க்கவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். வர சாத்தி. யோ வாயா, உனக்கு மட்டும் தனியா வச்சுட்டு நிப்பாங்களா? சீக்கிரம் வா. வெளியே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த இனியனும் ராசாத்தையும் உள்ள வந்து உன்னால வெளியே வர முடியாதுன்னு சவால் விட்டு போறாங்க. முருகா, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இன்னும் 2 நாள்ல நான் வெளியே வந்தாகணும். அண்ணே, கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குண்ணே. வெளியே எடுக்கிறதுக்கு 2 வாரம் ஆகும்னு வக்கீல் சொல்றாருண்ணே. என்னால 2 வாரம்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. உடனே என்ன ஜாமீன்ல எடுங்க. பணம் அதிகமாகவும் செலவாகும்னு சொல்றாருண்ணே. அதிகமானா அது 15-20 லட்சம் ரூபா ஆகும்னு சொல்றாருண்ணே. அவ்வளவுதானே? நம்ம ஸ்கூல் பிரின்சிபாலுக்கு போன போடு. இதோ போடுறேண்ணே. யோ, ஸ்பீக்கர்ல போடியா. சொல்லுங்க சேர்மன் பிஏ சார். சாரி, அடுத்து நீங்க தானே சேர்மன். சொல்லுங்க சேர்மன் சார். அண்ணா, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைண்ணே. அவர் ஏதோ சும்மாரியா. முருகா, யோ பிரின்சிபால், நான் என்ன ஜெயிலே கழித்துன்னு செத்துருவேன்னு நினைச்சியா? என்ன திமிரு உனக்கு? சார் நீங்களா சார்? சாரி சார், சும்மா தான் சார் அப்படி சொன்னேன். நீங்க எப்ப சார் வெளியில வந்தீங்க? நான் இன்னும் வெளியில வரலையா? வெளியில வர்றதுக்காக தான் உனக்கு போன் பண்ணிருக்கேன். நீ ஒண்ணு பண்ணு, ஸ்கூலுக்கு நம்ம பிஏ வருவான், அவங்கிட்ட ஒரு 25 லட்சம் பணம் கொடுத்து அனுப்பு. சார் அது டீச்சர்ஸுக்கு சம்பளம் போடுற பணம் சார். யோ, நான் வெளியே வந்து கொடுக்குறேயா, இப்ப எடுத்து கொடுத்து அனுப்பு. சரிங்க சார். யோ, ஸ்கூலுக்கு போய் பணத்தை வாங்கிக்க. வக்கீல் கிட்ட சொல்லி சீக்கிரமா என்ன வெளியே எடுக்க இல்ல ஏற்பாடையும் பண்ணு. சரிங்க. என்ன பார்த்தா அச்சு சோறு சாப்பிடுறேன்னு கிண்டல் பண்ணிட்டு போற ராசாத்தி, வெளியில வந்து உனக்கு இருக்குடி.
சொல்லுங்க. இது என் மருமக ராசாத்தி ஜாதகம். இத கொஞ்சம் பாருங்க. எங்க வீட்டுக்கும் அவளுக்கும் பிரச்சனை மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எப்படி பார்த்தாலும் ராசாத்திக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். என்ன சாமி சொல்றீங்க? இதுக்கு தீர்வே இல்லையா? வீட்ல பிரச்சனை நடக்குதுன்னு தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. அவ எப்ப திரும்ப வருவான்னு தெரியல. இருந்தும் பிரச்சனை வரும்னா எப்படி சாமி? கரக நல்ல சரியில்லை. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் நடக்கும். அப்ப ராசாத்தி பிரச்சனையில இருந்து வெளியே வரவும் எங்க வீட்டுக்கு திரும்பி வரவும் எந்த பரிகாரமும் இல்லையா சாமி? பரிகாரம்னு எதுவும் இல்ல. நீங்க கடைசியா எப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்க? அவங்க கல்யாணம் பண்ண புதுசுல போனது சாமி. அதுக்கப்புறம் இன்னும் போகல. இதுதான் பிரச்சனை. நாம நம்ம குலதெய்வத்தை பாத்துக்கிட்டா குலதெய்வம் நம்மள பாத்துக்கும். அது சரிதான். ஆனா வீட்டு பிரச்சனையால எங்களால போக முடியல. அதுக்கு இல்லம்மா, நீங்க எந்த சாமியை கும்பிட்டாலும் குலதெய்வம் கோயிலுக்கு முன்னாடி நிக்குமா? நம்மள இவங்க கும்பிடாம மத்த எல்லா சாமியும் கும்பிடுறாங்கன்னு நினைச்சா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஆனாலும் சாமி கைவிடாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தலைக்கு வந்தது தலப்பாகையோட போற மாதிரி போயிடும். ஆமா சாமி, நீங்க சொல்றது சரிதான். பிரச்சனை வந்தாலும் அது பெருசாகாம சாமி எங்களை காப்பாத்திருச்சு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ராசாத்தி கையால ஒரு பூஜை பண்ண சொல்லுங்க. அப்படி பண்ணிட்டா உங்க பிரச்சனையும் தீர்ந்தா மாதிரி இருக்கும். ராசாத்தி திரும்ப இந்த வீட்டுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப பூஜை பண்ணா கண்டிப்பா ராசாத்தி திரும்ப வீட்டுக்கு வந்துருவாளா சாமி? நிச்சயமா வந்துடுவா. அந்த கருப்பு சாமி உங்களை சேர்த்து வைக்கும். நீங்க பூஜையை மட்டும் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா சாமி. நான் வரேன் சாமி. என்ன மங்கை, எங்க போயிட்டு வர? ஜோசியரை பார்த்துட்டு வந்தேங்க. நம்ம வீட்ல தொடர்ந்து பிரச்சனையா இருக்குல்ல, அதான் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டு வந்தேன். என்ன சொன்னாரு? நம்ம கருப்பசாமி கோயில்ல ஒரு பூஜை பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இந்த பூஜை பண்ணா ராசாத்தியும் இனியனும் நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துருவாங்களாம். இந்த பூஜை மட்டும் நல்லபடியா முடிஞ்சா ராசாத்தி திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்துருவா. சரி, நான் வீட்ல எல்லார்கிட்டயும் பூஜையை பத்தி சொல்றேன். மங்கை, ஒரு நிமிஷம். நீ இப்ப போய் எல்லார்கிட்டயும் சொன்னா சந்தோஷப்படுவாங்களா? ஆனா அன்னைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த பூஜையை பண்ண விட மாட்டாங்க. அதுவும் ராசாத்தி வீட்டுக்கு வர்றதுக்காகத்தான் இந்த பூஜைன்னு சொன்னா கண்டிப்பா பண்ணவே விட மாட்டாங்க. ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். நான் சந்தோஷத்துல அதை பத்தி யோசிக்கவே இல்ல.
ஆனா அக்கா கிட்ட சொல்லாம நாம எதுவும் பண்ண முடியாதே. நீ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு பூஜை பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பண்ணா நம்ம குடும்பத்துக்கும் இனிய ராசாத்திக்குள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும்னு சொன்னாருன்றதை மட்டும் சொல்லு. அதான் ராசாத்தி நல்லா இருந்தா அக்காவுக்கு பிடிக்காதே. இல்ல மங்கை, இனிய மேல இருக்கிற பாசத்துல ஒருவேளை அண்ணி சம்மதிச்சாலும் சம்மதிப்பாங்க. சரிங்க, சொல்லலாம் வாங்க. சரி வா. உட்காருங்க சித்தப்பா, உட்காருங்க. மாமா, நான் ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன். நம்ம குடும்பத்துக்கும் இனியனுக்கும் நிறைய பிரச்சனை வருது. ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டேன். அப்படியே மங்கை, என்ன பரிகாரம் சொன்னாரு? குடும்பத்தோட வந்து குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணணும், அதுவும் ராசாத்தி தான் அந்த பூஜையை பண்ணணும்னு சொன்னாரு. அதுக்கு என்ன பண்ண சொல்லிட்டா போச்சு. ஆமா மாமா, அப்படி பூஜை பண்ணா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா. அதனால நம்ம எல்லாரும் குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். குடும்பத்தோட போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க போயிட்டு வாங்க, நான் வரலன்னு அர்த்தம். மா, அதான் எல்லாரும் வரணும்னு சொல்றாங்கல்ல. அந்த ராசாத்தி பண்ற பூஜைக்கு நான் வரணுமா? மா, அண்ணி பூஜை பண்ணாதான் குடும்ப பிரச்சனை தீரும்னு சொல்லிருக்காங்க. அப்ப அண்ணி தானே பூஜை பண்ணணும். அவ பூஜை பண்ணா நான் வரவே மாட்டேன். நீ ஒண்ணு ராசாத்திக்காக வர வேணா, இனியனுக்காக வா. அண்ணி, நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். அட்லீஸ்ட் அவனுக்காகவாவது வரக்கூடாதா? என்ன பண்றது? அவ மேல நான் பாசத்தை கொட்டி வளர்த்துட்டேன். அதான் எனக்கு மனசு கேக்கல. நான் வரேன். அப்பாடா, மரகதம் ஒத்துக்கிட்டா. இனிமே நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஹலோ, சொல்லுடா இனியா. இப்பதான் உன்னை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன இனியா, சொல்லு. சொல்றேம்மா. ஜெயில காய்கறி சப்ளை பண்ற ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது கவர்மெண்ட் ஆர்டர். எத்தனை வருஷம் வேணாலும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். நமக்கு விருப்பம் இல்லாம அதை ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் உண்டு. அது வரைக்கும் நம்ம காய்கறி சப்ளை பண்ணிட்டே இருக்கலாமா? அப்படியே இனியா, ரொம்ப சந்தோஷம்டா. அம்மா, இது ரொம்ப பெரிய ஆர்டர் வேற, கவர்மெண்ட் ஆர்டர் வேற. நல்லபடியா பண்ணி கொடுக்கணும். சரிம்மா, நான் வச்சிடுறேன். இனி எனக்கு ஜெயில காய்கறி சப்ளை பண்ற ஆர்டர் கிடைச்சிருக்கான். இதுக்கு மேல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் செட்டில் ஆன மாதிரி தான். எல்லாம் அந்த கடவுளோட அனுகிரகம் தான். இப்பதான் பூஜையை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நல்ல விஷயம் நடந்திருக்கு. மங்கை, அப்படியே ராசாத்தி கிட்ட பூஜை பண்ண போற விஷயத்த போன்ல சொல்லிருக்கலாம்ல. அதான் நேர்ல பார்க்க போறோம்ல, அப்ப சொல்லிக்கலாங்க. சித்தி அவங்கள நேர்ல பார்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. சரி சரி, அதுவும் சரிதான். அந்த ராசாத்தி கொஞ்சம் மேல வர பாக்குறாள். அவளை என்ன பண்றேன்னு பாரு. அண்ணன் கேட்ட முட்டிக்கிட்டு நிற்பாரு. வணக்கம் வக்கீல் சார். வணக்கம் வணக்கம். என்னையா இன்னும் வரலையா? வர நேரம் தான் சார். வணக்கண்ணே. என்னடா நடந்துகிட்டு இருக்கு? என் பதவி போனது மட்டும் இல்லாம கட்சியில அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து வேற தூக்கி இருக்காங்க. அது உங்க மேல கேஸ் வந்ததுனால எல்லாரும் பயந்து போய் அப்படி பண்ணிட்டாங்கண்ணே.
என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பதவி எனக்கு திரும்ப வந்தாகணும். பதவி இல்லைன்னா எனக்கு உயிர் இல்ல. நான் போனதுக்கு சமம். இப்ப நீங்க ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்கீங்க. உடனடியெல்லாம் பதவி கைக்கு வராது. அதுவும் இல்லாம எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. என்னையா சொல்ற? திரும்ப எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு பதவி வரும். அப்படி எலெக்ஷன்ல நிக்கணும்னா இப்ப உங்க மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்கணும். ஆமாண்ணே, கேஸை வாபஸ் வாங்கினாதான் நீங்க சேர்மன். இல்ல வெறும் ஆள் தான். உங்க மேல பொன்னி, இனியன், ராசாத்தி, ஊர் மக்கள்னு மொத்தம் 100 பேருக்கு மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. பொன்னி வேற கண்ணால பார்த்த சாட்சி. அதுதான் ரொம்ப மெயின். எப்படி நான் போய் ஊர் மக்கள் கிட்ட கேஸ வாபஸ் வாங்கன்னு சொல்லி வீடு வீடா போய் பிச்சை எடுக்க சொல்றியா? ஓட்டு கேட்கும் போது அப்படித்தானே போனேன். இப்ப மட்டும் என்ன கசக்குதாங்க. போ, உனக்கு நல்லா வேணும். யோ, என்னையா யோசிக்கிற? அண்ணா, அது ஒண்ணும் இல்லண்ணே. ஓட்டு கேட்க போவீங்கல்ல, அந்த மாதிரி போக வேண்டியதான். என்ன சொல்றீங்க வக்கீல? யோ, ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லையா. பொன்னி, ராசாத்தி, இனியன் இந்த 3 பேரும் தான் முக்கியம். அதனால அவங்க மட்டும் இந்த கேஸை வாபஸ் வாங்கினா போதும். தலை இருந்தாதான் வாழ ஆடும். ராசாத்தியும் இனியன்னு சொல்லித்தான் ஊர்க்காரங்க எல்லாம் கேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டா எல்லாரும் தன்னால விலகிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அப்ப நான் இப்பவே போய் ராசாத்தி இனியன்கிட்ட பேசி கேஸ வாபஸ் வாங்க சொல்றேன். அத முதல்ல பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸ் இல்லாம போகுதோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. முருகா, வாயா. ஏய், அவங்க 2 பேரும் வர சொல்லு. சரிங்க. அண்ணா, வீட்டுல ஆள் இல்லைண்ணா. வீடு பூட்டி கிடக்குது. எங்கடா போயிருப்பாங்க? தெரியலண்ணா, நான் போய் பக்கத்துல பாத்துட்டு வரேன். சரி, போய் பாத்துட்டு வா. என்னையவே உன் வீட்டுக்கு இறங்கி வர வச்சிட்டல. உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. என்ன திமிரு உனக்கு? என்ன பண்ணாலும் அடங்கவே மாட்டேங்கிற. அவள இரு, உன்னை அடக்கி காட்டுறேன். மா, ஒரு நிமிஷம். இந்த இனியன் ராசாத்தி வீட்டுல இல்ல. அவங்க எங்க போயிருக்காங்க தெரியுமா? ஓ, அவங்களா? அவங்க ராசாத்தியோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியா? ரொம்ப நன்றிமா. சரிங்க. என்னடா விசாரிச்சியா? அண்ணா, அவங்க செண்பகம் வீட்டுக்கு போயிருக்காங்கண்ணா. செண்பகம் வீட்டுக்கா? சரி, வா அங்க போய் பாப்போம். சரிண்ணா. இலக்கியா, சாப்பாடை மிச்சம் வைக்காம சாப்பிடணும், புரியுதா? சரி. மிச்சம் வச்சு காதை திருக்கிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. எழுந்துரு. இந்தா அண்ணி. வா ராசாத்தி. என்ன ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா அத்தை, வேன் வரப்போகுது. சரி, நீ கிளம்பு. அம்மா எங்க? அத்தை வெளியில போயிருக்காங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு அண்ணி? பரவாயில்ல ராசாத்தி. அக்கா, ஸ்ட்ரெயின் பண்ணாம வேலை பண்ணுங்க. சரிங்க தம்பி. இலக்கியா, நீ கிளம்பு. வாய் பார்த்துட்டு இருக்க. போ. பாய்மா. என்ன கண்ணு, ஸ்கூலுக்கு போறீங்களா? ஆமா அங்கிள். எந்த ஸ்கூலு? அண்ணா, யூனிஃபார்ம் பார்த்தா தெரியல. நம்ம ஸ்கூல்ண்ணே. முருகா, இந்தாம்மா, இத வச்சுக்க. எனக்கு வேண்டாம் அங்கிள். அப்பா அம்மா திட்டுவாங்கன்னு பயப்படுறியா?
அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, வாங்கிக்க. இல்ல அங்கிள், வேணாம், பரவாயில்ல. அட ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுமா. ம்ஹும். எனக்கு வேண்டாம் அங்கிள். முருகா, புள்ளைய நல்லா தான் வளர்த்திருக்கீங்க. நாங்க எங்க புள்ளைய நல்லா தான் வளர்த்துட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு வந்தீங்க, முதல்ல அது சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, இனி நீ ராசாத்தியும் பார்த்து ஒரு விஷயம் பேசணும். நாங்க இங்க இருக்கோம்னு யார் சொன்னா? உங்களை தேடி வீட்டுக்கு போனேன், உங்க வீடு பூட்டி இருந்துச்சு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்ப இங்க வந்திருக்கதா சொன்னாங்க. சரியா தான் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். எங்களை எதுக்கு பார்க்கணும்? விஷயம் இல்லாம பார்க்க வருவேனா? என்ன முருகா இது? அது நம்ம சமாதானமா போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன்.